ஹை கைஸ், மை ஹீரோ அகாடமியா சீரிஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கிற நினைப்பில் தான் இந்த மை ஹீரோ அகாடமியா சீரிஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த அனிமி பார்த்து பல வருடங்கள் ஆனாலும் கூட இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த ஃபேக்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த சீரிஸை நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ கனெக்டபிளாக இருக்கும். இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த சீரிஸை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மை ஹீரோ அகாடமியோட சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை கைஸ், இந்த சீரிஸ்ல இருந்து நிறைய வீடியோக்கள் வருங்காலங்களில் வரப்போகுது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நம்மளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், நிறைய பேருக்கும் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். பை த வே, இந்த வீடியோவில் மை ஹீரோ அகாடமியோட ரியல் ஸ்டோரி, அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் ரியல் ஸ்டோரி, அதாவது மை ஹீரோ அகாடமியோட கதை சுருக்கம் அண்ட் எண்டில் சீரிஸ் எந்த அளவுக்கு இம்பாக்டை எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறது மாதிரியான தாட்ஸையும் தான் சாப்டர் வைஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிஷோர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. மை ஹீரோ அகாடமியோட ரியல் ஸ்டோரி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கோகி ஹொரிகோஷி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1986 ஜப்பான்ல பிறந்த மங்கா ஆர்டிஸ்டான இவர் ஜூலை 7, 2014 மை ஹீரோ அகாடமியோட முதல் இஷ்யூ தயாரிக்கிறாரு. இது வீக்லி ஷோனன் ஜம்பாவும் ரிலீஸ் ஆக தொடங்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் இந்த மங்காவை தயாரிக்கிறதுக்கு முன்னவே கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்ன மை ஹீரோ அகாடமியோட ஒன் ஷாட் மாங்காவை மை ஹீரோ அப்படிங்கிற நேம்ல டீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இவரோட கேரக்டரே ஒரு யூனிக்கான நல்ல கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பர்டிகுலரான பர்சனை பிடிக்கும், எனக்கு இந்த பர்டிகுலரான கார்ட்டூனை பிடிக்கும், இல்ல அனிமியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களோட ஒர்க் கம்மிங்கிறது மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுங்கிறதுக்காக அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. அவருக்கு பிடிச்ச சீரிஸையும் பிடிச்ச ஆட்களையும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணிட்டு வருவார். அந்த வகையில் நருட்டோ, ஒன் பீஸ் மாதிரியான புகழ்பெற்ற மங்கா எல்லாமே இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது மாதிரி நிறைய இடங்கள்லேயே சொல்லியிருக்காரு. ஸோ ஹெட்வெயிட் இல்லாத ரொம்பவே பிளசண்டான ஆள்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய ஃபேமஸான மங்கா கிரியேட்டர்ஸ் கூட இவர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் இருந்துட்டு வந்திருக்காரு. 2016 தான் இந்த மங்காக்கான அனிமி சீரிஸை ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட இந்த அனிமியை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு நருட்டோ தான் எனக்கு பேஸ் அமைஞ்சுது, அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் இதை கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாரு. இந்த பிரஸ் மீட்டை பார்த்தா நருட்டோட கிரியேட்டரான மசாகி ஹிஷிமோட்டோ வீக்லி ஷோனன் ஜம்ப் மங்கால கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீரிஸ்லையும் கூட நிறைய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும். அதாவது நருட்டோவுக்கும் மை ஹீரோ அகாடமியாவுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸை ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் டிசி அண்ட் மார்வலோட பெரிய ஃபேனாகவும் இருந்திருக்காரு. ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸையும் நிறைய வித்தியாசமான விதத்தில் சீரீஸில் இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாரு. இதை பற்றி நம்ம வரப்போகிற வாரங்களில் தெளிவாகவே பார்ப்போம். கூடவே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் கூட விளையாடுறது இவருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும். அதனாலேயே நிறைய பிராண்டிங்ஸையும் கூட அவரோட சீரீஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பார் எங்கேஜிங்காக. ஜப்பானில் அதர் கண்ட்ரிஸோட தாக்கம் இல்லாமல் தான் மங்காலாம் கிரியேட் பண்ணப்படும் மேக்ஸிமம். பட் அந்த விதத்தில் இவர் நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணும்போது இவர் மற்றவங்களை விட கொஞ்சம் தனித்துவமான ஆள்னே சொல்லலாம். இந்த சீரீஸில் இதுவரை 6 சீசன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. முதல் சீசன்ல மட்டும் 13 எபிசோடும் மொத்த 5 சீசன்லயும் 25 எபிசோடு வரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ்க்குன்னு செப்பரேட்டா 3 மூவிஸையுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ மை ஹீரோ அகாடமியோட கதைகளத்தை பார்ப்போம். நம்ம வாழ்ற இந்த பூமியில 80% பேருக்கு பவர் கிடைக்குது. அதாவது கொர்க்குன்னு சொல்லப்படுற சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்குது. இந்த பவர் நேச்சுரல் எலிமெண்டல் பவர் மாதிரி ஃபயர், ஏர், எர்த் மாதிரியான என்ன வேணா இருக்கலாம். அது தவிர்த்தும் அன்றாட வாழ்க்கையில பார்க்குற ஸ்பீக்கர், லைட் அந்த மாதிரியான உயிரில்லாத பொருட்களோட பவரா கூட இருக்கலாம். இப்படி 80% பேருக்கு இந்த பவர் வந்து கிடைக்க, அந்த பவர் சில நேரங்கள்ல அவங்களோட தலைமுறைக்கும் கடத்தப்படுது, சில நேரங்கள்ல அது கடத்தப்படுறது இல்ல. அப்படி பவர் இல்லாத ஆட்களை கொர்க்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நம்மள மாதிரியான சாதாரண மனுஷங்களா அவங்க வாழ்ந்துட்டு வராங்க இந்த பூமியில. அப்படி கொர்க்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு கொர்க்கு இல்லாம பிறந்தவன் தான் இசுகோ மிடாரியா அப்படிங்கிற பையன். இசுகோ மிடாரியா சின்ன வயசுல இருந்தே ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோவை பார்த்துட்டு வளர்றான். அவரை மாதிரியே நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் சூப்பர் ஹீரோவா மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரான். ஆனா அவன் கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டான கட்சுகி பேகுகோ அப்படிங்கிறவன் அந்த ஊர்லயே கொஞ்சம் பவர்ஃபுல்லான கொர்க்க வச்சிருக்கிறான். அதாவது ஃபயர் எலிமெண்டல் பவர் தான் அவனோட கொர்க்காவே அமையுது. அந்த பவரை அவன் சின்ன வயசுல இருந்து ரொம்பவே என்கேஜ்மெண்டா யூஸ் பண்ணிட்டு வரான். ஏன்னா அந்த உலகத்துல நிறையவே கொர்க்கு வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் யார் நம்பர் 1 அப்படிங்கிறதுல போட்டி இருக்குது. ஸோ அந்த போட்டியை இவன் அடையணுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே அதிகமாக அவனோட பவரை ட்ரெயின் பண்ணிட்டு வரான். அவனோட ஃப்ரெண்டா மிடோரியா இருந்தாலும் கூட அவன் மிடோரியாவை ஃப்ரெண்டா பார்க்காம இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு வரான். நம்ம ஹீரோவுக்கு என்னதான் கொர்க்லாம் இல்லாம இருந்தாலும் கூட அவன் மற்ற
ஹீரோஸ் எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி அவர் புக்கா போட்டு வச்சிருக்கிறான். ஸோ 2 பேரோட எண்ணமுமே எப்படியாவது ஹீரோ ஆகுறது தான். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான UA அப்படிங்கிற அகாடமியில படிச்சா மட்டும்தான் சூப்பர் ஹீரோ ஆக முடியுங்கிறதுக்காக 2 பேருமே அப்ளிகேஷன் எழுதி போடுறாங்க. அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமே உங்களோட உடல் வலிமையை சோதிக்கிறது மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம ஹீரோனால ஜெயிக்கவே முடியாது அந்த பரீட்சையில. அந்த நேரத்துல தான் ஃபார்ச்சூனா மிடாரியா அவனோட கனவு ஹீரோவான ஆல்மைட்டியை மீட் பண்றான். அதுவும் பிரேவான ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்றான். அவனோட பிரேவ்னஸ் ஆல்மைட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். பவர் இல்லாமலேயே இந்த பையனால எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுதுங்கிறத ஆல்மைட்டி பார்க்குறான். அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன்ல அவனோட ஃப்ரெண்ட் பாக்குகோக்கு பிரச்சனை ஏற்படும் போது கொர்க் இல்லாம இவனே அந்த களத்துல இறங்கி சண்டை போடுற சூழ்நிலை ஏற்படும். அப்போ கூட தள்ளி நின்று பார்த்த ஆல்மைட்டி இவனோட பிரேவ்னஸை பார்த்துட்டு தன்னோட ஒன் ஃபார் ஆல்ங்கிற கொர்க்கை மிடாரியாவுக்கு கொடுக்க முடிவு பண்றாரு. ஆனா என்னதான் அவரோட ஒன் ஃபார் ஆல் கொர்க்கை மிடாரியா வாங்கியிருந்தாலும் அவனோட உடம்பால அந்த ஒன் ஃபார் ஆல் கொர்க்கை யூஸ் பண்ண முடியல. அதுக்கான கேப்பபிலிட்டி அவனோட பாடிக்கு இல்ல. பட் அடிச்சு பிடிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி அகாடமிக்குள்ள நுழைஞ்சிடறான். அதே நேரத்துல ஆல்மைட்டிக்கும் உடம்பு கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில போறாரு. அதனாலதான் அவரோட பவரே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாருன்னு சொல்லலாம். UA ஹை ஸ்கூல்ல சேர்ந்த மிடோரியா ஒவ்வொரு சீசனா ஒவ்வொரு எபிசோடா அவரோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட பவரை வித்தியாசமான வழியில எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த ஸ்கூல்ல வச்சு கத்துக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் ஒன் ஃபார் ஆலோட மிகப்பெரிய எதிரியான ஆல் ஃபார் ஒன்னுங்கிற கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அந்த ஆல் ஃபார் ஒன் கேரக்டரும் த லீடர் ஆஃப் லீக் ஆஃப் த வில்லன்ஸ் அப்படிங்கிற கேங்கும் மிடாரியாவையும் ஒன் ஃபார் ஆல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆல்மைட்டியையும் எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. அதை அழிக்க விடாம ஒன் ஃபார் ஆல பல சக்சஸர்கள் காப்பாத்திட்டு வந்தது மாதிரி மிடாரியாவும் காப்பாத்துறதுக்கு போராடுறான். அது எந்தெந்த விதத்துல காப்பாத்துறாங்க அப்படிங்கிறத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு நிறைய டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸை வச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரைவல்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சீசன் 6 வரை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய சீரீஸ் தான் மை ஹீரோ அகாடமியா. அண்ட் 3வது சாப்டரா இந்த சீரீஸை பத்தின என்னோட தாட்ஸையும் இண்டியடான விஷயங்களையும் பத்தி பேசுவோம். இந்த சீரீஸோட ஹீரோ இசுகோ மிடாரியா. ஸோ அவனோட நேமையே இந்த சீரீஸோட நேமா ஹொரிகோஷி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சீரீஸ்ல பவர்ஃபுல்லா காணிக்கப்படுற ஆளான ஆல்மைட்டி அப்படிங்கிற நேமை கூட சீரீஸோட நேமை வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பொதுவா 2 பேருக்கும் உள்ள பவரான ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற பவரையே இந்த சீரீஸோட நேமை வச்சிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் வைக்காம மை ஹீரோ அகாடமியா அப்படிங்கிற ஒரு பொதுவான பேரை வச்சிருப்பாரு. இதுக்கான காரணம் இந்த சீரீஸ் ஒன் ஃபார் ஆல்ங்கிற பவர்னால பெரிய அளவுல பேசப்படல. இதுக்கான காரணம் இந்த சீரீஸோட பேஸான UA ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஹீரோ அகாடமியா தான். இது நார்மல் பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் கிடையாது. கொர்க்லையும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கொர்க்ஸை வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல். ஆனா இந்த ஸ்கூலை நம்ம வாழ்ற நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களோட மனநிலைமையும் அழகாவே கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் இந்த சீரீஸோட வெற்றிக்கே ஒரு பெரிய காரணமா அமைஞ்சுது. குறிப்பா இந்த லாஸ்ட் சீசன் ரொம்பவே அழகா பேசப்படல. இதுக்கான காரணமும் ஸ்கூல் அந்த அளவுக்கு இடம்பெறல. பட் இதோட முந்தைய சீசன்கள் குறிப்பா 2வது 3வது சீசன்கள்லாம் ரொம்பவே பெருசா பேசப்பட்டுச்சு. அதுக்கான காரணமும் இந்த ஸ்கூலும் அதுல காணிக்கப்படுற அந்த கேரக்டர்ஸும் தான். ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு ஆட்களை நினைவுபடுத்துறது மாதிரியான இண்டீடான விஷயங்களை கொண்டுதான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஆர்க்கை போர் அடிக்காத வகையில சீரீஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா அமைஞ்சுது. நருட்டோல பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக இருக்க எலாபரேட்டா ரொம்பவே பிரீஃபா நிறைய எபிசோட்கள் கொடுத்து பயங்கரமா அவங்கள எவால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனா மை ஹீரோ அகாடமியால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான டைம்ல அந்த இம்பாக்டை கொடுக்க நினைச்சிருப்பாரு. நருட்டோல இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸுமே இதுல ஒத்து போவாங்க. அதை பத்தி வரப்போற வீடியோகள்ல பார்ப்போம். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லி பாத்தீங்கன்னா ஈடாவோட கேரக்டரை 2வது சீசன்ல ரொம்பவே அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா UA ஹை ஸ்கூலுக்கான டாப் பிளேயர்ஸை செலக்ட் பண்றதுக்கான போட்டி நடக்கும்போது மிடோரியோட ஃப்ரெண்டான ஈடாங்கிற கேரக்டர் அவனோட டீம்ல சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிடோரியா ரொம்பவே நம்பி இருப்பான். ஆனா ஜெயிக்கிறவன் பக்கம் கூட தான் நான் இருப்பேன், அப்பந்தான் என்னோட பேரண்ட்ஸுக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி மிடாரியோ கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருந்த நண்பன் சொல்லுவான். பை தி வே நம்ம ஒரு மிடில் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தோம்னா யாராவது ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸை தான் கூட சேர்ந்து வச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் சில நேரங்களில் டாப்பரா கூட இருப்பான். ஆனா அந்த ஃப்ரெண்டு எக்ஸாம் டைமோ இல்ல வேற சில குரூஷியலான டைமோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் ஈடாவை வச்சிருப்பான். ஆனா அதே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட்டான கேரக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கேரக்டரை பார்த்தே வேறு சில பேரும் நல்ல ஒரு கேரக்டரா மாறுவாங்க.
இதுக்கு ஒரு உதாரணம் தான் ஈடா முதல்ல உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கூட கடைசியா ஈடாக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மிடோரியா தான் அவனோட லைஃபையே காப்பாத்திருப்பான் அவனோட உயிரை பணயம் வச்சு. இந்த விஷயத்த பார்த்துட்டு இருந்த மோமோங்கிற கேரக்டர், அதாவது கொஞ்சம் பயந்தாங்கோலியான, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மத்தவங்களை கண்டுக்கிடாத ஒரு கேரக்டரை காணிக்கப்பட்ட கேரக்டர். 3ஆம் சீசனோட ஹீரோ லைசன்ஸை வாங்கக்கூடிய ஆர்க்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தன்னோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி தான் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சா போதும் அப்படின்னு மிடோரியோட சில லைன்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவளும் தன்னைத்தானே அர்ப்பணிச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட லைசன்ஸை எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான். இவ மட்டும் கிடையாது, ஒச்சாகோ மாதிரியான கேரக்டருக்கும் கூட மிடோரியா நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாவே அமைஞ்சிருப்பான் சீரீஸ்ல. இந்த மாதிரியான கேரக்டரை நம்மளோட ஸ்கூல்லையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ ரொம்பவே கனெக்டடா தான் ஆத்தர் இந்த ஸ்கூலையே டிசைன் பண்ணியிருக்காரு. ரொம்பவே பாசிட்டிவ் வைபோட தான் அந்த கிளாஸே டிசைன் பண்ணியிருப்பாரு. என்னதான் ஷோனென் சீரீஸா இருந்தாலும் இதோட கதைக்காக இவர் கொடுத்த மெனக்கெடல் தான் இந்த சீரீஸை உலகம் ஃபுல்லாவும் கொண்டு போய் சேர்த்துருக்குது. பை தி வே, சின்ன பசங்க பார்த்தாலும் கூட அதுல நிறைய சூப்பரான கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கார்ட்டூன்கள் ரிலீஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த நிலைமையில கிட்ஸுக்காக எடுக்கப்படுற படங்கள் கூட இதே மாதிரியான ஒரு ஸ்டூப்பிடான கேரக்டர் ஆர்க்கோட தான் கிரியேட் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு நான் சமீபத்தில் தான் அயலானுங்கிற ஒரு படத்தை பார்த்துருந்தேன். அந்த படத்தில் என்னதான் விஎஃப்எக்ஸ் உலகத்தரத்தில் மேக் பண்ணப்பட்டிருந்தாலும் இதில் காணிக்கப்படுற கதை குழந்தைகளுக்கான கதை அப்படின்னு சொல்லி பிராண்டிங் பண்ணி ரொம்பவே வேஸ்டான, மட்டமான, யாருமே பார்க்காத, அடல்ட்டுக்கு சுத்தமாகவே கனெக்ட் ஆகாத ஒரு டெப்தே இல்லாத கதையை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அயலான அடிக்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாவுக்கும் இந்தியாவில் கிரியேட் பண்ணப்படுற கார்ட்டூன் அண்ட் அனிமேஷன் சீரீஸுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம இதை மென்ஷன் பண்ணேன். நீங்களும் இந்த சீரீஸ் பார்க்கும்போது என்னமா மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி மை ஹீரோ அகாடமியோட மற்ற டீட்டெயில்ஸோட வீடியோஸும் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஓரளவுக்கான வியூஸ் கிடச்சி மேலும் மேலும் சீரீஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கே தாட்ஸ் வரும். ஸோ லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.